Hi, NCERT Grade 11, Chapter 6 Thermodynamics ஓட book back question பார்த்துட்டு இருக்கோம். Question number 6.10. Calculate the enthalpy change on freezing of 1 mole of water at 10 degrees Celsius to ice at minus 10 degrees Celsius. அதாவது வாட்டர் எடுத்துக்கிறாங்க, அதை 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து எங்கே கொண்டு போகிறாங்க, மைனஸ் 10 டிகிரி செல்சியஸ் கொண்டு போகிறாங்க. ரைட். ஸோ இதுக்கான டேட்டா கொடுத்துட்டாங்க. டெல்ஹெச் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபியூஷன் டெல்ஹெச் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சிபி அண்டு சிபி ஃபார் வாட்டர் அண்ட் சிபி ஃபார் H2O லிக்விட் அண்ட் சாலிட் ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃபார்முலாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை முதல்ல எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 10 டிகிரி செல்சியஸில் இருக்குது, சரிங்களா? இது என்னாகும், 0 டிகிரி செல்சியஸ் போகிற வரைக்கும் எப்படி இருக்கும், நமக்கு வாட்டராக தான் இருக்கும், அதாவது லிக்விடாக தான் இருக்கும், ரைட்டா? அப்போ இந்த இடத்துல ஹீட் அப்சார்ப் பண்ணுறதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் H2O லிக்விட் இன்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ரைட்? இப்போ அதே மாதிரி அடுத்து 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 0 டிகிரி செல்சியஸ், அதாவது கம்ப்ளீட்டாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஐஸ் அந்த லிக்விட் எல்லாமே இந்த 0 டிகிரி செல்சியஸில் என்ன ஆகும், சாலிடாக மாறும். அது வரைக்கும் டெம்பரேச்சரில் எந்த சேஞ்சும் இருக்காது. அப்போ 0லேருந்து 0 தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நமக்கு அப்சார்ப் ஆகக்கூடிய ஹீட் என்ன சொல்லுவோம், டெல்ஹெச் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? அடுத்து 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து என்ன ஆகுது, நமக்கு மைனஸ் 10 டிகிரி செல்சியஸ் போகுது. ஸோ இந்த நேரத்தில் எல்லாமே சாலிடாக இருக்கும், ரைட்? அப்போ சாலிடாக இருக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க, ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் H2O அட் சாலிட் இன்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இப்போ இங்கே சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பாருங்கள், ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டிங்கன்னா 0 மைனஸ் 10 நமக்கு இந்த இடத்துல டெல்டி தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10. ஸோ இங்கே டெல்டி பார்க்க தேவையில்லை. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே டெல்டி தட் இஸ் ஈக்குவல் மைனஸ் 10, ரெண்டுலேயும் மைனஸ் 10. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டெல்ஹெச் கண்டுபிடிக்கலாம். அப்போ டெல்ஹெச் தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுக்குமே சிபி தான் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? நமக்கு என்ன தெரியும், ஃபார்முலா படி பார்த்தோம்னா சிபி தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், டெல்ஹெச் பை டெல்டின்னு வருமா? அப்போ டெல்ஹெச் ஈக்குவல் டு சிபி இன்ட்டு டெல்டி. இப்போ பாருங்கள், சிபி நமக்கு என்னது இந்த இடத்துல, ஃபஸ்ட்டு வாட்டரோடைய சிடி பாருங்கன்னா 75.3, அப்போ 75.3, ரைட்டா, இன்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் நமக்கு வந்து மைனஸ் 10. ஸோ இது ஒரு பார்ட்டு. ப்ளஸ் அடுத்து டெல்ஹெச் ஃபியூஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, டெல்ஹெச் ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா 6.03. இங்கே யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஜூலில் இருக்குது, இது ஜூலில் இருக்குது. ஆனால் இது என்ன கொடுத்துருக்காங்க, கிலோ ஜூலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜூலுக்கு பார்த்தீங்கன்னா 6.3 இன்ட்டு 10⁻³ ஜூல்ஸ், ப்ளஸ் சாலிடுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 36.8 இன்ட்டு மைனஸ் 10. ஸோ இது ஒரு பார்ட்டு, ரைட்டா? இப்போ நமக்கு டெல்ஹெச் கிடைக்கும். அப்போ டெல்ஹெச் தட் இஸ் ஈக்குவல் டு 753 மைனஸ், ரைட்டா, அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மைனஸ் ஆஃப் 6.03 இன்ட்டு 10⁻³ நம்ம எப்படி எழுதிக்கலாம், 6030 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், மைனஸ் ஆஃப் 368. இப்போ ரெண்டையும் போட்டால் நமக்கு ஆன்சர் என்ன மைனஸ் 7151 ஜூல் அப்படின்னு வரும். அண்ட் கிலோ ஜூல் சொல்லுவோம் மைனஸ் 7.15 கிலோ ஜூல் பெர் மோல் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும், ரைட்டா? சரி, இப்போ இங்கே நமக்கு ஆக்சுவலாக ப்ளஸ் வேல்யூ தான் இருக்குது. டெல்ஹெச் ஃபியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இருக்குது, இதில் ப்ளஸ் வேல்யூ 6.03. பட் ஆனால் இங்கேயும் நான் ப்ளஸ் தான் போட்டிருக்கேன். இங்கே ஏன் சார் மைனஸ் வந்துச்சு? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு வரும். இந்த டவுட்டுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இது ஃபியூஷனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபியூஷன் அப்படின்னா என்னது, அது சாலிட்லேருந்து லிக்விடாக மாறும்போது அப்சர்வ் பண்ணக்கூடிய எனர்ஜி என்ன சொல்லுவோம், டெல்ஹெச் ஃபியூஷன் சொல்லுவோம். பட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, லிக்விடில் எடுத்துகிட்டு அதை என்ன மாற்றுறோம், சாலிடாக மாற்றுறோம். ஞாபகம் இருக்கா, வாட்டரை என்ன மாற்றுறோம், ஐஸாக மாற்றுறோம். அப்போ அந்த வேல்யூ என்ன ஆயிரும், சைன் இன்வர்ஸ் ஆகும். சாலிட் டு லிக்விட் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆக்சுவலாக என்ன பார்க்குறோம், லிக்விட் டு சாலிட் பார்க்குறோம். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆகிட்டு நமக்கு என்ன ஆயிருந்த இடத்துல மைனஸ் ஆயிரும். அப்போ இதை நம்ம முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், இங்கே மைனஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நமக்கு ஆன்சர் மைனஸ் 7.15 கிலோ ஜூல் பெர் மோல் வரும், ரைட்? தேங்க்யூ.